வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். பார்த்தீங்களா, இது ஒரு புது வீடியோ. ஆமாம், ஏன்னா இந்த பக்கம் இருந்த சாருக்கு அந்த பக்கம் போயிட்டா, அந்த பக்கம் இருந்தேன்னா இந்த பக்கம் வந்திருக்கேன். ஆனால் ப்ராடக்ட் புதுசுங்க. ஆமாம், அது இன்னும் உண்மைதான். ஆட்டம் பர்க்கோட என்னது ரெனேசா ஸ்மார்ட் ப்ளஸ் கூலிங் ஃபேன். கூலிங் ஃபேனா சீலிங் ஃபேனா? சீலிங் ஃபேன் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு குளுமைப்படுத்துறதுக்காக கூலிங் ஃபேன். இது கூல் ஆகும். சம்மர் டைமில் நீங்கள் இந்த ஃபேன் போட்டு என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 ஹலோ. ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 400+ சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது, ஈஸி டு க்ளீனு, எல்இடி இண்டிகேஷனு, பவர்ஃபுல் பூஸ்ட் மோடு, ரன்ஸ் அப் டு 3x இது வந்து ஜென்ரல். அந்த இன்வெர்ட்டரில் 3x லாங்கர் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவும் 1200 mm தான் அந்த பிளேடோட லென்த்து. அப்புறம் உங்களுக்கு பேர்ல் ஒயிட்ன்ற கலரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கு. ஸோ அது எல்லாமே இவங்களாம் பண்ணுறது தானே. அது தவிர ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வைங்களேன், சூப்பர் எஃபிஷியன்ட் BLDC மோட்டார், ஓகே, ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் ஆப்ரேட்டடு. அப்புறம் ஆப்புக்கு வந்து இங்கே போட்டிருக்காங்க ஆட்டம் பர்க் ஹோம் ஆப்னு சொல்லிட்டு, அந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒர்க்ஸ் வித் இதை சொன்னால் நிறைய பேருக்கு ட்ரிகர் ஆகுமே, ஓகே கூகுள். ஆக்சுவலாக அதில் ஒர்க் ஆகும். ஓகே, அப்புறம் அங்கே ஒருத்தன் வந்துட்டான், அதான் அங்கே ஒருத்தர் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து ஒர்க்ஸ் வித் அலெக்ஸா ஆஸ்வெல். ஸோ நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஹோம் ஆல்ரெடி ஏதாவது பில்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து இவரையும் நீங்கள் இணைத்து கொள்ளலாம். இதில் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் ப்ரௌன், பேர்ல் ஒயிட் அண்ட் கோல்டன் ஓக் வுட், இந்த மாதிரி 3 கலர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ சிம்பிளான டிசைனுங்க. அதில் வந்து நாங்கள் ஆக்சுவலாக இன்ஸ்டால் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், ஏன்னா அவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருந்தது. பட் இதுக்கு அப்படிலாம் எதுவுமே கஷ்டப்பட போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளாக இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வந்து 1 2 3 எல்லாரும் என்ன 1 2 3 சொல்லி பாராட்ட போறீங்களா? 4 5 பூஸ்ட். அவ்வளோதான், எல்லா லைட்டும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி நம்ம ரிமோட் வச்சு எப்படின்னு சொல்லி டக்குன்னு காமிச்சோம். ஏன்னா நம்ம ஸ்டூடியோ ப்ளஸில் அதை பற்றி தெளிவாக பேசியிருப்போம். ஸோ இந்த இடம் வந்து ஆப்பில் என்னெல்லாம் பண்ண முடியுது, ப்ளஸ் வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன். எஸ், அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா 1 year வாரண்டி வேணும்னா ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆரம்பிப்போமா? ஆல்ரெடி 2 years வாரண்டி. இதை நம்ம எல்லாம் பண்ணிட்டோன்னா, இந்த ப்ராசஸ் பண்ணோன்னா அடிஷ்னலாக 1 year கிடைக்கும். 2+1 இங்கே இருக்குதுங்க பொட்டி. எஸ், சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இந்த ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வாரண்டி 1 year அடிஷ்னலாக கிடைக்கும். ஆமாம் ஆமாம், அதை பண்ணியிருந்தாலே வந்திருக்குமோ? வந்துருச்சு, இதுதான். ஓகே. ஸோ அப்போது உங்களுக்கு மேனுவலில் வந்து ஒன்று ஒட்டியிருப்பாங்க, இதுதான் வாரண்டி கார்டு. ஓகே, கடையில் போய் கொடுத்தது தானே வாரண்டி கார்டு, நம்ம பேர்லாம் வாரண்டி கார்டே போட்டுருக்காம பாருங்க. அதான், ஸோ வாரண்டி கார்டில் இருக்கிற அந்த பார்கோட ஸ்கேன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நாங்கள் தான் தேவையில்லாமல் டப்பாவில் இருக்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் அதை பண்ணிடாதீங்க, அந்த பேப்பரை தூக்கி போட்டுறாதீங்க, அதை பத்திரமா வச்சுங்க. கரெக்டு தான். ஓகே, இப்போ எங்களுக்கு 3 years வாரண்டி கிடச்சிச்சு. இப்போ மொத்தம் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு ப்ராடக்ட்டு. ரிஜிஸ்டர் ஆனதுக்கான டீட்டெயில்ஸ், ஓகே, வியூ அனாலிசிஸ், ஓகே, எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் பில் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஆப்பில் பார்க்கலாம். ஸோ இதுக்காகவே நம்ம வந்து இந்த ஸ்மார்ட் ஃபேன் வாங்க வேண்டியதாக இருக்குங்க. ஓகே ஓகே, நம்ம இப்போ டே டு டே எவ்வளோ தூரம் இது ரன் ஆகுதோ, எவ்வளோ சேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இதில் காட்டும். அதில் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, ஆல்ரெடி நீ டைமர் வேறு ஏதோ போட்டிருந்தல, ஆஃப் பண்ணிட்டியா? டைமர் ஆஃப் பண்ணிட்டேன். ஆமாம், அந்த டைமர்லேயே ஒரு மேட்டர் இருக்குது. நீங்கள் டைமர் ஆன் பண்ணுங்களேன். போரு, நான் வேறு என்ன தெரியுமா, வேறு ஏதோ ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, ஷேர் டிவைஸ். ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த டிவைஸோட கண்ட்ரோலை ஷேர் பண்ணலாம். ஒய்ஃபை டீடைல்ஸ் வேணால் எடிட் பண்ணலாம், இல்லாட்டி டிவைஸோட நேம் வந்து எடிட் பண்ணலாம். சரியா, எங்கே இருக்குது என்ன அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க முடியுதா? இப்போ நீ சொன்னிய டைமர் வந்து ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம், அவங்க கொடுத்துருக்க ரிமோட்டில். ஆனால் இதில் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஹாப்டிக் ஃபீட்பேக், ஒரு ஆக்ஷனுக்கும் ஹாப்டிக் ஃபீட்பேக் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆமாம், சூப்பராக இருக்குது. இப்போ 1 hourனு ஓடிட்டு இருக்கு. அது 1 hour ஓடுதுன்னா அந்த பால் வந்து அப்படியே அந்த வாட்டர் வந்து குறைஞ்சிட்டே வருது அந்த லெவல். அதுவும் அதில் மானிட்டர் பண்ணி அதுவும் தனியாக காட்டுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆஃப். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது. அது ஒன்றில் அந்த அதில் இருக்க 6 LED வந்து ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகும். அதுக்கு தான் அது. நான் நைட் மோடு அழுத்தின என்ன ஆயிடுச்சுன்னா டைமர் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே ஓகே, ஆமாம். ஸோ இப்போ நைட் மோடு போகிறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன ஆகும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறாப்புல. நைட் மோடுக்கு நீங்கள் வந்து இப்போ ஸ்பீடு வந்து ஒரு 4 இல்லாட்டி 5 இருந்ததுன்னா 2 hours ஒன்ஸ் ஒன்றா குறையும். ஆனால் 4 hours தான் நைட் மோடு. நம்ம என்ன அவங்ககிட்ட கேட்டுருக்கலாம்ல, ஒரு 6 hours வச்சு விடுங்களேன், 6 மணி நேரமாக தூங்க மாட்டோமா? அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் வைப்போம்.
சரி அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணுங்கங்க, 4 மணி நேரம் என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்போம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது அசால்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு யூஐயும் நல்லாயிருக்கு. இதுவே இங்கே வச்சோன்னா பூஸ்ட் மோடு, அப்புறம் ஆன் ஆஃப்க்கு நடு பட்டன் தான், அழுத்தினீங்கன்னா உடனே ஆஃப் ஆகிடும். ஸோ சிம்பிளாக இருக்குது. இப்போ நம்ம வந்து தலைவன் கூகுள் வச்சு என்ன பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஆமாம், கரெக்டாக. ஓகே கூகுள் சொன்னால் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நம்ம என்னென்னு பார்ப்போம். ஹே கூகுள், கேன் யூ டர்ன் ஆஃப் த லைட்ஸ் ஆன் ரெனேசா ஃபேன்? Hey Google, turn on Renaissance fan. Hey Google, kindly turn off the Renaissance fan. Off ஆயிடுச்சு. Hey Alexa, can you reduce the speed of the fan to 1? Okay. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து இருக்கிறதுல லோயஸ்ட் ஸ்பீடுக்கு ஃபேன் போயிடுச்சு இல்லையா? ஹே அலெக்ஸா, கேன் யூ டர்ன் த ஸ்பீட் ஆஃப் த ஃபேன் டு த ஹையஸ்ட்? Okay. ஓகே. ஹே அலெக்ஸா, கேன் யூ டர்ன் ஆஃப் த லைட்ஸ் இன் லோ பவர் ஃபேன்? Okay. Hey Alexa, can you turn on the lights in low power fan? Okay. ஓகே, ஸோ அப்போ அலெக்ஸா யூஸ் பண்ணி நீங்கள் பழகிட்டீங்க, அமேசான் வச்சு நீங்கள் ஸ்மார்ட் ஹோம் பண்ணியிருக்கீங்கனாலும் உங்களுக்கு ஆட்டம்பர்க் ஃபேன் எந்த இஷ்யூவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸ்மார்ட் ஹோம், ஸ்மார்ட் கனெக்ட் இதெல்லாம் கரெக்டு தாங்க. ஆனால் நம்ம வாய்ஸை வந்து கேப்சர் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, கூகுளுக்கு சாக் அடிக்குது சத்தியமாக. நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று சொல்லுது. ஸோ அது ஒரு ஃபேக்டர் இருக்குது. பட் அப்படி இப்படி அதுவே அசியூம் பண்ணிக்குது, சரி ஃபேனை பற்றி தான் பேசுகிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை வந்து டேக்கிள் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ஓவராலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஸ்மார்ட் ஃபேன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுதானா ஒர்க் ஆகுது. அண்ட் அவங்களோட ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆப்லேயும் கரெக்டாக தான் வேலை செய்யுது. ஸோ ப்ளூடூத்லையும் ஆஸ் வெல் அஸ் ஒய்ஃபைலையும் நீங்கள் வந்து ஒய்ஃபைலாம் யூஸ் பண்ணணும், ஸ்மார்ட் ஹோமாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. அது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சா வெறும் ப்ளூடூத்தில் மட்டும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் எப்போல்லாம் உங்கள் ஃபோனோட ரூம்குள்ளே இல்லாட்டி வீட்டில் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கும்போது அந்த ரேஞ்சுன்னு பார்க்கும்போது ப்ளூடூத்தோட ரேஞ்ச் வந்து 10 மீட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த 10 மீட்டர்ஸ் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது எந்த டேரக்ஷனில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆமாம், அது என்ன ஐஆர் கிடையாது இல்லை, ஜாலி தான். ஸோ அது ஒரு வகையில் அட்வான்டேஜ். இன்னொன்று என்னென்னா ஐஆர்லேயும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறனால ரிமோட்டை தவிர நம்ம மற்ற ஃபோன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய மோஸ்ட் ஃபோன்ஸில் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எப்படினாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் த ஹோல் வந்து அவங்களோட கிளைம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு சீரியஸாகவே எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்க்க போனால் சீரியஸாகவே அது பிடிக்கிற இடம், அதோட வெயிட் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்மார்ட் டெக்கார் மாதிரி இருந்தது இல்லையா, அந்த ஸ்டூடியோ ப்ளஸ், அதோட இது ஓகேன மாதிரி தான் இருக்குது. ஸோ 3 years வாரண்டி எப்படி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சொல்லியிருப்போம். இதை தாண்டி வேறு ஏதாவது ஆட்டம்பர்க் ஃபேன் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம திரும்ப இன்னொரு வீடியோவில் நானும் எஸ்ஆர்கேயுமே வந்து அதுக்கான பதிலையும் நாங்கள் உங்ககிட்ட சொல்லுவோம். ஸோ ஆன் த ஹோல் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபேனை மாட்டுறது ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. அது மொரோவர் அடுத்தடுத்த மாதத்தில் நாங்கள் பில் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிட்டு அது சொல்கிறோம். ஆனால் இங்கே 3 ஃபேன் இருக்குது. இப்போ இந்த 3மே நான் ஸ்மார்ட் ஃபேனாக போட்டேன்னா கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணலாம். ஆமாம், இந்த மாதிரி பிஎல்டிசி ஃபேன் போட்டேன்னா எனக்கு நார்மலாக இந்த ரூமுக்கு எவ்வளோ பில் வரும்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த பில் வந்து நம்ம எவ்வளோ வருதுங்கிறத இப்போ கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு வந்து 3 ஃபேன் நம்ம மாட்டணும். பட் பார்ப்போம், இதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படின்னா இருக்கவே இருக்குது, நம்ம எஸ்ஆர்கே வீட்டில் 2 ஃபேன் எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், சிம்பிள், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகேங்க, அடுத்த பதிவில் பார்ப்போம். அது வரைக்கும் சிவபரணி. சிவா சார். ஓகே, பாய். பாய்.